ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கான விடுகதையை பார்க்கலாங்களா? அட்டைக்கு 1000 கண்ணு, முட்டைக்கு 3 கண்ணு, அவன் யார்? இந்த விடுகதைக்கு விடை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த கதையோட கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? சரி, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எது சொன்னாலும் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, எத்தனை முறை சொன்னாலும் அதை திரும்பவும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வீடுகளில் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைங்களா? சரி, அதை தீர்க்கறதுக்கான ஒரு சின்ன வழி தான் இந்த கதை, சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டு அரசர் ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. அவர் எப்படின்னா, கல்வியிலும் சரி அறிவிலும் சரி ரொம்பவுமே சிறந்து விளங்கும் ஒரு அரசர் தான் அவர். நம் நாட்டில் ஆட்சி சந்தோஷமாகவும் ரொம்ப அமைதியாகவும் திறன்படணும் செயல்படணும் அப்படின்னா கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுற ஒரே அரசர் அந்த அரசர் மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுவார்னா, தன் நாட்டு மக்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ கல்வி முதலாக இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க நிறைய கல்வி சாலைகளை ஆரம்பித்து அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பாடுபடுவார். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாத்தியார் பையன் மக்கு, இல்லைங்களா? அந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் படிக்கணும்னு இந்த அளவுக்கு போராடுற அந்த அரசருக்கு ஒரு மகன். அவனுக்கு என்ன தான் சொன்னாலும் படிப்பே வராது. சுட்டு போட்டாலும் அவனுக்கு படிப்பு மண்டையில் ஏறவே இல்லை. அரசருக்கு பெரிய கஷ்டம் இதுவே. தன்னோட பையனுக்கு படிப்பு ஏறலை அப்படின்னா அவன் எப்படி திறன்பட செயல்படுவான், எப்படி இந்த நாட்டை ஆளுவான், தனக்கு அப்புறம் வர ஆட்சியில் இவன் உட்கார்ந்தானா எப்படி இந்த நாடு சீரும் சிறப்போடு செழிச்சு விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஒரே கஷ்டம். என்னடா பண்ணுறது, இவனை போய் விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம நாடே ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, நம்ம எதிரி நாட்டில் இருக்கிற அரசர்கள் எல்லாம் நம்ம நாட்டு மேலே போர் புரிஞ்சு நம்ம நாட்டையே அவங்களுக்கு அடிமையாக்கிடுவாங்களே, இவனை நம்பி எப்படிடா இந்த நாட்டை விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல ராத்திரிகள் அவர் கனவுலையும் சரி நிஜத்துலேயும் சரி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. சரி, கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு எப்படியோ ஊரில் இருக்கிற மக்களையும் சரி நம்ம சுற்றி இருக்கிற அமைச்சர்களும் சிற்றரசர்களும் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு திறன்பட நம்ம உருவாக்கிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்றவங்க ஓரளவுக்கு இவனை வழி நடத்தி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மற்ற எல்லாருக்குமே திறன்பட பயிற்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு அரசர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அந்த நாட்டு மக்களுக்கும் சரி அரசவையிலும் சரி ஒரே துக்கம். இப்படி அரசர் திடீர்னு இறந்து போயிட்டாரே, இவரோட மகனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. உடனே எதிரி நாட்டு அரசருக்கு செய்தி போய் சேருது. அவன் இந்த நாட்டை கைப்பற்றத்துக்காக போரோட கிளம்பி வந்துடுறான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அரசர்களுக்குள்ளே ஒரே விவாதம் போய்கிட்டு இருக்கு. சரி, வழி இல்லை, நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த இளவரசரையே அரசராக எல்லாருக்கும் சொல்லி அறிவிச்சிடலாம். அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற இதில் அவரை அரசராக அறிவிச்சிடுறாங்க. அந்த எதிரி நாட்டுக்காரனும் என்ன பண்ணுவான், சரி எப்படியும் அரசரை வந்துட்டான், நம்ம அப்புறமா போர் புரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு அரசவையில் எல்லாரும் சேர்ந்துக்கு சரி எப்படியும் இவனுக்குன்னு முடிச்சு ஊட்டி உட்கார வச்சிடுறாங்க. அப்போ தான் அவனோட முழு சுயரூபமும் தெரியுது. இவன் இந்த அளவுக்கு அடி முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்ணா பின்னான்னு தண்டனை கொடுப்பான். எல்லாருமே தான் அரசர் அப்படின்றதுனால எல்லாருமே நம்மளை மதிக்கணும், நம்ம தான் இந்த நாட்டுக்கே ராஜா, இந்த நாட்டில் யாரையும் வணங்கக்கூடாது, நான் தான் எல்லாருக்கும் முதல் கடவுள் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அங்கே இருந்த அமைச்சர்கள் முதல் அங்கே வேலை செய்கிற பணியாட்கள் வரை என்னடா இவர் திடீர்னு என்ன சொல்லிடுவாரோ, எந்த மாதிரி முடிவெடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான
த்ரில்லிங் மூமெண்ட்லேயே வச்சிட்ருக்காரு அந்த அரசவையை. எல்லாருமே வந்து எப்படி 23ஆம் புலிகேசி அரசர் என்ன பண்ணுவாரோ, இவருக்கு என்ன கேள்வி கேட்பாரோ, எப்படி நம்ம இதில் மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்திலேயே அங்கே எல்லாரும் சுற்றுலா வந்துட்டுருக்காங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அவரோட அறிவில்லாத்தனத்துக்கு வந்து அளவே இல்லாமல் போகுது. சரி, இவர் செய்கிறது தப்புன்னு யாராவது எடுத்து சொல்லலான்னு போனால், அவருக்கு வந்து எனக்கே நான் எவ்வளோ பெரிய அரசன், நீ வந்து ஆலோசனை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய தண்டனை கொடுத்து, இதுக்கப்புறம் அவர் வாயே திறக்காத மாதிரி ஒரு தண்டனை கொடுத்து அனுப்பிடுறாரு. இவர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவரோட முட்டாள்தனத்தை சகிச்சிக்கவே முடியல. எடுத்து சொல்லனாலும் தண்டனை வருது, எடுத்து சொல்லாமையும் அவரால் சகிச்சிக்கவும் முடியல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் திக்குமுக்கலாடி நிற்கிறாங்க. இந்த அரசருக்கு வந்து ஒரு உதாரணமாக முட்டாள்தனத்துக்கு உதாரணமாக ஒரே ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. அவங்க நாட்டில் வந்து இவர் பொறுப்பேற்றதுலேருந்து நிறைய கொள்ளை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாட்டு மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்கள் நாட்டில் நம்ம நாட்டில் வந்து களவு அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு முடிவு சொல்லி தான் ஆகணும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து அரசர்கிட்ட முறையிடுறாங்க. உடனே இவர் வந்து பெரிய அறிவாளி மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குவார். என்னன்னா, இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் வரிசை கட்டி நில்லுங்க அப்படின்னுருவார். இவர் ஏதோ புதுசாக சொல்ல போகிறாரு, ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம், என்ன விபரீதம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அரசர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் லைன் கட்டி நிற்கிறாங்க. நின்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் 100 சவுக்கடிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விடுறாரு. அது கேட்ட உடனே அங்கேருந்த மக்கள் எல்லாம் ஆடி போய் நிற்கிறாங்க. எதுக்காக வந்து 100 சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து, எப்படியும் இந்த நாட்டில் களவு செஞ்சவன் இந்த நாட்டை விட்டு போயிருக்க மாட்டான், இதே நாட்டில் பொதுமக்களாக தான் கலந்துருப்பான். அப்படி இருக்கிறவனுக்கு நம்ம 100 சவுக்கடி கொடுத்தா கண்டிப்பாக அவன் வந்து தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறான். கேட்ட உடனே மேலே கீழே எல்லாரும் அரசரை பார்த்து வைக்கிறாங்க. எங்கேருந்தடா நீ வந்த, எப்படா நீ பிறந்தன்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி அரசே, நீங்கள் வந்து தப்பு செஞ்சவனுக்கு 100 சவுக்கடி கொடுக்கறது சரி, தப்பே செய்யாத பொதுமக்களுக்காக ஏன் 100 சவுக்கடி வாங்கணும், அவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க அமைச்சர். ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நீங்கள் இந்த நாட்டு மக்கள் 100 சவுக்கடி கூட வாங்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே எல்லா மக்களுக்கும் நினச்சி பாருங்களேன், 100 சவுக்கடியை வந்து சாதாரணமாக சொல்கிறாரு. சரி, கொடுத்துருது, அவருக்கு கொடுத்துதான் பழக்கம், அவர் வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, இதை கேட்ட உடனே இவனெல்லாம் வச்சு எப்படா இந்த அரசாங்கத்தை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரே கஷ்டத்தில் அந்த நாடே மூழ்கி கிடக்குது. சரி, கொஞ்ச நாள் போய்கிட்டுருக்கு. இந்த அளவுக்கு முட்டாள் அரசரை வச்சு நம்ம எப்படி பாடுபட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களும் சரி அமைச்சரும் சரி திண்டாடி போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து அரசவை கூடுது. இதுதான் பெரிய கூத்துன்னு பார்த்தா, இதுக்கப்புறமா அரசர் ஒரு கூத்து பண்ணுறாரு. என்னன்னு கேளுங்களேன். அரசர் வந்து அரசவையில் உட்காந்துட்ருக்காரு. பெரும் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு. எந்த நாட்டை பிடிக்க போகிறவரோ தெரியல, நம்ம நாட்டே இங்கே எல்லோரும் கைக்குட்டி சிரிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசரே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிற போல இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அமைச்சருங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னை மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அரசே இப்படி கேட்டுட்டீங்க, இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் காலையில் எழுந்த உடனே உங்களோட திருவுருவத்தை பார்த்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் தன்னோட வேலைகளே ஆரம்பிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு அதிலெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்றார் அரசர். உடனே வந்து, ஐயோ அரசரே, நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தொட்டிலில் படுத்துருக்கிற குழந்தை கூட எழுந்து நின்று வணக்கம் சொல்லும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேரும் புகழும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரை வந்து என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அமைச்சர்கள். இருந்தாலும் அரசருக்கு அது ஒரு மனம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்னடா பண்ண போகிறான் இவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி நீங்கள் வேணா இந்த வேறு மாறுவிடத்தில் வந்து இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அவருக்கு வந்து, எனக்கு அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, உங்களுக்கு நான் மதிக்கலைன்றதை வாங்க யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு திப்புன்னு செருப்பை போட்டுட்டு கிளம்பி பின்னாடி போவார். என்னடா இவன் எங்கடா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அமைச்சர்களும் வேறு வழி இல்லாமல் அவன் பின்னாடி போகிறாங்க. போய் நின்ன உடனே, இங்கே பாருங்கள் அமைச்சரே, எல்லாரும் என்னை மதிக்கிறீங்க, என்னை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னாலாம் சொல்கிறீங்க, இங்கே வந்து பாருங்கள்,
அந்த மரம் என்னை வந்து மதிக்கவே இல்லை, இந்த செடி கொடி என்ன மதிக்கவே இல்லை, இத்தனைக்கும் அந்த மழை பாருங்க அதை என்னை மதிக்காமையே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு பார்த்துட்டு அமைச்சர் அப்படியே தூக்கி வாரி போட்டு நிற்கிறாரு. எவன்டா நீ, எங்கேருந்துடா வந்த, அந்த அரசர் வந்து உன்னை என் தலையில் கட்டிட்டு போயிட்டாரேடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேலும் கீழும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னது, அரசே நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் தெரியும் அரசரை எதிர்த்து பேசினா அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இருந்தாலும் மாத்திரம் தாங்க முடியாமல் அந்த நாட்டில் இருந்த ஒரு முதிய அமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட முட்டாள்தனத்தை எப்படியாவது சரி கட்டணுமே அப்படின்ற ஒரு கோபத்தில், அரசே இயற்கையை வந்து நம்ம தான் வணங்கணும், இயற்கை நம்மளை வணங்காது அப்படின்னு சொன்னோன்னு, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் நான் இந்த நாட்டின் அரசர், என்னை வந்து இயற்கையை வணங்காதா, இந்த செடி கொடிக்கெல்லாம் என்னை பற்றி அருமை பெருமையெல்லாம் அதுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், மலைக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தான் எல்லாருக்கும் பெரியவன் தெரியலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உனக்கு வந்து 15 நாட்கள் டைம் தரேன், அதுக்குள்ளே அந்த செடி கொடி மலை எல்லாத்துக்குமே என்னோட அருமை பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்லிட்டு அதுக்கு நான் 15 நாளுக்கு அப்புறம் வரும்போது எல்லாரையும் காலில் விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. அப்படி எதுவும் நடக்காமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல போய் முட்டிக்காத குறையாக நிற்கிறாரு. சரி, அவர் கடகடன்னு வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவரோட மனைவி கிட்ட போய், இங்கே பாருமா, இந்த நாட்டில் இந்த அரசரை வச்சாலாம் என்னால் குப்பை கொட்ட முடியாது, வா நம்ம வேறு ஏதோ ஒரு நாட்டில் போய் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க. அதுக்கு அங்கே என்ன நடந்ததோ சொல்லி முடிக்கிறாரு. உடனே அவங்க மனைவி வந்து, என்னது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவர் வந்து நம்ம அறிவாளித்தனமாக எது பேசினாலும் அவருக்கு சத்தியமாக புரிய போகிறது கிடையாது, நீங்கள் வந்து நீ அறிவாளித்தனமாக யோசிக்க போனோம்னா தான் நம்மளுக்கு அது விபரீதமாக முடியும், அவர் ஒரு முட்டாள் அரசர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அப்படி இருக்கும்போது நம்மளும் முட்டாள்தனமாக தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஒரு ரகசியத்தை அவரோட காதில் சொல்கிறான். கேட்ட உடனே எந்த பக்கம் தலையாட்டுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறார் பாவம் அரசர். சரி அமைச்சர் பாவம், சரி நீ ஏதோ சொல்லிட்ட, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அரசவைக்கு ஒரு 2-3 நாள் கழித்து போகிறாரு. போனவுடனே நிற்கிறாரு. நின்னவுடனே, என்னது, நான் சொன்ன வேலை எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அமைச்சரை பற்றி கேட்குறாரு. அதுக்கு வந்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டேன் அரசே அப்படின்றாரு. என்ன முடிச்சிட்டியா அப்படின்னாரு. ஆமாம் அரசே அப்படின்னாரு. கையில் ஒரு தங்க நூலாலான ஒரு பை வச்சுருக்காரு. உள்ளே ஏதோ இருக்குது, என்னன்னு யாருக்கும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு, சரி வா போய் பார்க்கலாமே, உன்னோட திறமை எப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அரசவையில் இருந்த எல்லாரும் எழுந்து பின்னாடி போகிறாங்க. என்னடா இந்த பைத்தியக்கார அரசர்கிட்ட சேர்ந்து அமைச்சருக்கும் ஏதாவது ஆயிடுச்சோ, நல்லா தானே இருந்தார் பாவம், இந்த பக்கி இப்படி கெடுத்துருச்சு அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. போய் பார்க்கும்போது வந்து அந்த தோட்டத்தில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் ஒன்று சொல்லுவார். அரசே, நீங்கள் வந்து உள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலணியை போட்டுக்கிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக அப்படின்னாங்க, இல்லை இந்த காலணி வந்து உங்களுக்காக நான் வந்து சிறப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் இது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட புகழ் வந்து இன்னும் மேலும் பரவும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த காலணிகளை வாங்கி போட்டுக்கிறாரு. அந்த காலணியில் முன்னாடியில் ஒரு சின்ன கண்ணாடி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடி தான் அதோட எப்படின்னா அதுக்கான முதல் காரணமே அதுதான். அந்த செருப்பை போட்டுக்கிட்டு உள்ளே போகிறாரு. போய் மலை பக்கத்தில் நிற்கிறாரு. நின்னவுடனே அந்த மலை வந்து அந்த இதில் தெரியுது, கண்ணாடியில். உடனே அமைச்சர் என்ன சொல்லுவார்னா, அரசே அங்கே பாருங்கள், அந்த மலை வந்து உங்கள் காலில் விழுந்து வணங்குது, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் என்னோட காலில் விழுந்து வணங்குது, ரொம்ப சபாஷ் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செடிக்கிட்ட போய் நிற்கிறாரு. செடியும் அந்த கண்ணாடியில் தெரியுது, அதுவும் உங்கள் காலில் விழுந்து வணங்குது அப்படின்னு சொல்லுவார். மரத்துக்கிட்ட போய் நிற்பார், மரமும் கண்ணாடியில் தெரியும், அதுவும் வணங்குது அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிருவார். இந்த அளவுக்கு ஒரு முட்டாள அரசர்கிட்ட இந்த நாடு மாட்டுச்சுன்னா என்ன நிலைமை நினச்சி பாருங்கள். எல்லாரும் பார்த்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம அருமை பெருமைகள் எல்லாம் எடுத்து சொன்ன உடனே நம்ம காலில் விழுந்து வணங்குற அளவுக்கு எல்லாமே இயற்கையை தான் நம்ம வணங்கணும்னு சொன்னார் அமைச்சர். ஆனால் இயற்கையே காலில் விழுந்து வணங்குதே, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய திறமைசாலின்னு தனக்கு தானே புகழாரம் சூட்டிக்கிறாரு.
அதுக்கப்புறம் அந்த அமைச்சருக்கு நிறைய பொன்னும் பரிசும் வாரி வழங்கலாரு. இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு ஆலோசனை அமைச்சர், இதுக்கப்புறம் எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சொல்லி தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்கு பதவி உயர்வும் கொடுக்குறாரு. உடனே அந்த அமைச்சர் நினைக்கிறாரு, ஏன்னா அந்த அரசவையிலே ரொம்ப முதுமையானவரும் ரொம்ப மூலக்கார அமைச்சரும் அவர் தான். அதனால் சரி, இதுக்கு மேலே இந்த அரசரை சரி கட்டணும் அப்படின்னா இவர் வழியில் தான் போகணும். இவர் எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த நாட்டை எப்படி நல்லபடியாக ஆட்சி புரியணும் அப்படின்றத இவர் வழியிலே கொண்டு செலுத்தி இவருக்கப்புறம் வர சந்ததிகளை ரொம்ப அறிவாளித்தனமாக கொண்டு வரணும் சாமி. இதுக்கப்புறம் இவர்கிட்ட என்னால் குப்பை கொட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு எப்படியோ அந்த வழியில் கொண்டு அந்த நாட்டின் சிறப்பான ஒரு ஆட்சிக்கு அவரையே ஒவ்வொரு விதமாக முட்டாள்தனமாக இருந்தாலும் அந்த அமைச்சர் அவர் ஓரளவுக்கு வழி நடத்தி போய் அந்த அரசாட்சியை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறார். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சில பேர் என்ன சொன்னாலும் முடியவே முடியாது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு தன்னோட நிலையில் நிற்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்கிறத காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. சில பேர் மற்றவங்க சொல்கிறத ஏற்றுப்பாங்க, ஆனால் தனக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, தனக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு யூக பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தான் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா கூட அது தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க யாராவது சொல்லும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே தனக்கு தான் அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்களே தவிர நிறைய பேர் எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க வழியில் போய், இப்போ அரசருக்கு சொன்னார் பார்த்தீங்களா அமைச்சர், அந்த மாதிரி தான் அவங்க வழியில் போய் தான் திருத்த முடியுன்றது தான் இந்த கதையோட பொருள். இந்த கதை கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த விடுகதைக்கான விடை பார்க்கலாங்களா? கட்டில் தேங்காய், இதுதாங்க அந்த விடுகதைக்கு விடை. இதுவும் பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.